சத்திய வசனம், இது தேவனின் வசனம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். சத்திய வசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பங்காளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் எங்களது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் செய்தியை வழங்குகிறார்கள். செய்தியை கேட்பதற்கு முன் ஓர் இனிய பாடலை கேட்போமா?
எந்தன் வழி என்று பாதை காட்டும் ஜீவ ஒளி நீரே. துதிக்கன மகிமைக்கு பாத்திரராகிய எந்தன் ராஜாவர், துதித்து துதித்து தினமும் போற்றிடும் எந்தன் தேவனவர். இதய ராகமே இதய ஏக்கமே, தினமும் பாடி மகிழ்ச்சி கொண்டிடும் நாவின் கீதமே, நாவின் கீதமே, நாவின் கீதமே. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த புத்தாண்டிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே இந்த புத்தாண்டிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உண்மையாகவே ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலே அருமையானுள்ளே வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அருமையானுள்ளே, இந்த அருமையான வாக்குத்தத்தம் பிலதெல்பியா என்கிற சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. வெளிப்படுத்த விசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை வாசிப்பீர்கள் என்றால் 7 சபைகளை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 சபைகளினுடைய பிளஸ் மைனஸை ஆவியானவர் சொல்கிறார். ஆனால் அந்த பிலதெல்பியா சபையிலே மாத்திரம் அவளுடைய வாழ்வில் குறைகளை ஆண்டவர் சொல்லவில்லை. அப்படி சொல்லும் பொழுது அருமையாக ஆண்டவர் சொல்கிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்கிறார். இது ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தமாகும். அநேகர் என்னிடத்தில் கேட்பது உண்டு, இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமோ என்று. புத்தாண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி என்னாலே உங்களாலே கணிக்க முடியாது. ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் புத்தாண்டிலே ஆண்டவரோடு இருந்தால் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் அவர் திருமறையிலே சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரிக்கலாம். இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் சிந்திக்க போகிறோம். அதுதான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்பதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த ஆண்டிலே எத்தனையோ வேதனைகள், இழப்புகள், துன்பங்கள், நெருக்கங்கள், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், அழுத்தங்கள், விபத்துகளெல்லாம் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் புத்தாண்டிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அருமையான ஜீவனுள்ள வாக்குத்தத்தம் என்ன? திறந்த வாசலை அவர் நமக்கு தருவதாக வாக்குறுத்திருக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த பிலதெல்பியா சபை என்றால் ஆங்கிலத்திலே பொருள் என்ன? த சிட்டி ஆஃப் பிரதர்ஸ் லவ் என்று சொல்வார்கள். சகோதரத்துவ அன்பினாலே நிரப்பப்பட்ட ஒரு அருமையான சபையாக இந்த சபையை குறித்து சொல்லலாம். அருமையானுள்ளே, இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நானும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நம்மை நிச்சயமாகவே தகுதிப்படுத்துவாராக. எனக்கு ஒரு வாலிபனை தெரியும். அந்த வாலிபன் வெளிநாட்டிலே தங்கி பல ஆண்டுகள் உயர்கல்வி படித்து வந்தார். உயர்கல்வி படித்து முடித்த பிற்பாடு பல மாதங்களாக வேலைக்காக முயற்சித்தான். இன்று வரையிலும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. அடிக்கடி என்னோடு தொடர்பு கொள்ளும்போது எப்போது எனக்கு திறந்த வாசல் வரும், எப்போது என் வாழ்க்கையினுடைய வனாந்தர வாழ்க்கை அது முடிவடையும் என்று சொல்லி கண்ணீரோடு பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். இதே ஒத்த ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கலாம். எங்கள் வாழ்க்கையிலே எல்லா பக்கமும் பூட்டப்பட்டிருக்கிறது. யோபை போல 4 பக்கமும் நான் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே திறந்த வாசல் வருமா என்று சொல்லி பலர் கேட்பதுண்டு. திறந்த வாசல் என்பதை உண்மையாகவே ஒரு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று கூட சொல்லலாம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 பாருங்கள்.
தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் சொல்கிறதாவது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது. இதுதான் இந்த வசனத்தினுடைய உண்மையாகும். அருமையானவர்களே, திறந்த வாசலை உனக்கு தருகிறேன் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அநேக கதவுகள் ஏற்கனவே பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த பூட்டப்பட்டிருக்கிற அந்த கதவுகளை ஆண்டவர் திறந்து தருகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, முதல் காரியம், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் திறந்த வாசலை தருகிறார். ஏன்? உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட அளவிலே தருகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். இதோ வாசற்படியில் நின்று அவர் கதவை தட்டுகிறார். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனை பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனை பண்ணுவேன் என்று சொல்கிறார். இது அந்த அருமையான லவோதிக்கேயா சபைக்கோடு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. இந்த வார்த்தையின் வழியாக என்னோடு உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி, ஆண்டவரை மறுத்து அவரை உள்ளே விழாதபடி ஒரு கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியை இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் இருதய கதவை திறக்கிறார். நீங்கள் உட்பக்கமாக பூட்டி வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் திறந்து கொடுத்தால் அவர் உங்களுக்குள்ளே பிரவேசித்து அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே போஜனம் பண்ணுவார். நாம் யாரோடு போஜனம் பண்ணுவோம்? நம்முடைய நட்போடு இணைந்தவர்கள், நாம் நேசிக்கிறவர்கள், ஐக்கிய உள்ளவர்களோடு போஜனம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். அவருக்கு நாம் கீழ்ப்படிந்தால், அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்வார். அருமையானவர்களே, இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை திறந்து கொடுத்து பாருங்கள். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவரே நமக்கு வாசலாய் மாறிவிடுகிறார். யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 12 பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அருமையானவர்களே, உங்கள் இருதய வாசலை ஆண்டவருக்கு திறந்து கொடுத்தால் அவரே உங்களுக்கு வாசலாக இருந்து எல்லா பக்கமும் பூட்டி இருக்கிற கதவுகளை அவர் திறந்த வாசலை தருவார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ முற்படுங்கள். யாக்கோபு தன் மாமன் வீட்டிலிருந்து திரும்பி தன் சொந்த பூமிக்கு வருகிறார். அதாவது தன் சகோதரனை சந்திக்க வருகிறார். லாபானின் பிரச்சனையை கர்த்தர் தீர்த்து விட்டார். இப்பொழுது யாக்கோபுக்கு பிரச்சனை ஏசாவினிடத்தில் தான். ஆட்களை அனுப்பி வெகுமதிகளை கொடுத்து அநேக உபசரிப்பான வார்த்தைகளை சொல்லி பேச வைக்கிறான். ஆனால் ஏசா 400 பேரோடு வருகிறான் என்ற உடனே பயந்து விட்டான். அவன் ஏசாவை குறித்த பயம் அவனை பிடித்து கொண்டது. யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து தனித்து போராடுகிறார். கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை என்று சொல்லி அவன் அழுது ஜெபித்தான் என்று ஓசியாவின் புஸ்தகத்திலே நான் வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, ஓசியாவின் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்க முடிகிறது. ஆனால் இந்த ஏசாவின் இருதயம் அங்கு பூட்டப்பட்டிருந்தது. ஏசாவோடு உள்ள உறவு அங்கு பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் 32ஆம் அதிகாரத்திலே தன்னை அர்ப்பணித்து ஜெபித்த பொழுது அந்த இடத்திலே அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்திலே 3-4 வாசித்தார். 20 ஆண்டுகள் கழித்து ஏசாவும் யாக்கோவும் சந்திக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் கண்டபோது அணைத்து அழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் உறவுகளில் பூட்டப்பட்ட அந்த கதவை திறந்த வாசலை தந்தார். அருமையானவர்களே, ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே திறந்த வாசலை தருவார். இரண்டாவதாக, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை தந்தார். இது ஒரு தேசத்திற்கு ஆண்டவர் கொடுத்த திறந்த வாசலாகும். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வழிநடத்தி கானானுக்கு கொண்டு வருகிறார்.
இப்போது மோசே இல்லை, மோசேக்கு பதிலாக யோசுவா வழி நடத்துகிறார். ஆகவே யோர்தானை கடந்து அவர்கள் கானானுக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். நுழைந்த உடனே மன்னா பெய்வது நின்று விட்டது. யோசுவாவுக்கு மோசே இருக்கும் அறிந்த பிரச்சனை இல்லை. அங்கே மோசே மடிந்த பிற்பாடு எல்லா பொறுப்புகளும் அவன் தலையில் விழுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை நிர்வாகம் பண்ண வேண்டும், அத்தனை பேருக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மன்னா பெய்யவில்லை. அங்கே இருக்கிற அந்த கானான் என்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே 7 ஜாதிகள் இருந்தார்கள். அந்த 7 ஜாதிகள் உள்ள அந்த மக்களை ஜெயித்து சுதந்திரித்து அந்த தேசத்தை பங்கிட வேண்டும். அந்த சமயத்திலே அந்த கானானுக்குள்ளே நுழைவதற்குரிய முதல் வாசல் என்ன தெரியுமா? எரிகோ. ஆனால் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது, அது அடைக்கப்பட்டு இருந்தது. அந்த வாசல் மூடப்பட்டிருந்தது. குழம்பிக் கொண்டிருக்கிறான், பயந்து கொண்டிருக்கிறான். ஒருவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். உடனே யோசுவா கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரா, விரோதியை சார்ந்தவரா என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், நான் கர்த்தரின் சேனாதிபதியாய் வந்தேன். உடனே யோசுவா தன்னை தாழ்த்தி பணிந்து கொண்டு அவருக்கு அர்ப்பணிக்கிறதை பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தான் ஃபர்ஸ்ட் கமாண்டர் என்று எண்ணுகிறோம். இல்லவே இல்லை. நமக்கு மேலாக ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் கமாண்டராக இருக்கிறார். நாமெல்லாம் செகண்ட் கமாண்டர் தான். ஃபர்ஸ்ட் கமாண்டர் தான் திட்டமிடுவார், யோசிப்பார். செகண்ட் கமாண்டர் என்ன செய்வார்? அவர் திட்டமிட்டதை செயல்படுத்துவார். இங்கே வேத வசனத்தின்படி பார்த்தால் எரிகோவை எப்படி பிடிப்பது, என்ன விதமாய் பிடிப்பது, எப்படி நடந்து கொள்வது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். 6 நாட்கள் சுற்ற வேண்டும். 7ஆவது நாளிலே 7 முறை சுற்ற வேண்டும். மௌனமாய் இருக்க வேண்டும். 7ஆவது நாளிலே ஆர்ப்பரிக்க வேண்டும். உடனே எரிகோவின் கோட்டை விழுந்தது. அவர்கள் நுழைந்தார்கள். அருமையானவர்களே, முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் அங்கே பூட்டப்பட்டிருந்த அந்த கதவை ஆண்டவர் உடைத்து திறந்த வாசலை கொடுத்தார். இந்த எரிகோவின் வழியாக அவர்கள் நுழைந்து ஒவ்வொரு பகுதிகளாக போய் யுத்தம் செய்து பிடித்து கொண்டார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே திறந்த வாசலை தருகிற ஆண்டவர் முழு இஸ்ரவேல் மக்களுக்கும், ஏன் ஒரு பெரிய தேசமாய் எழும்புகிற அந்த மக்களுக்கும் ஆண்டவர் திறந்த வாசலை தருகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளை, இதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜீவியத்திலே நாம் இதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் திறந்த வாசலை தருவார். தனிப்பட்ட மனிதனுக்கு மாத்திரமல்ல, குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, ஒருவேளை முழு சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல, தேசங்களுக்கு கூட அவர் திறந்த வாசலை தருவார். 3ஆவதாக, நம்முடைய ஆண்டவர் ஆன்மீக வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதையிலே, சபை வளர்ச்சியிலே, மிஷனரி பணிகளிலே அவர் உண்மையாகவே திறந்த வாசலை தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். பவுல் என்கிற மனிதன் 1 நூற்றாண்டினுடைய சிறந்த ஊழியக்காரன், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனிதன். அந்த மனிதன் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 4 சொல்கிறார், திருவசனம் செல்லும்படியான வாசலை திறந்து தரும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பவுலை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தது உண்மை. ஆனால் ஊழியத்துக்கு அழைக்கும் போதே அனனியாரிடத்திலே கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15 இந்த பவுலை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் யூதர்களுக்கும் அங்கே என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு பாடுபடுகிற பாத்திரம் என்று சொன்னார். அப்படியானால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி பவுலுடைய ஊழியம் எங்கே? யூதர்கள் மத்தியிலே இருந்தது, புறஜாதிகள் மத்தியிலே இருந்தது. ராஜாக்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிற ஒரு பாடுகளை ஏற்றுக்கொண்ட மனிதனாயிருந்தார். அந்த மனிதன் சொல்கிறார், திறந்த வாசலை எங்களுக்கு தரும்படி ஜெபியுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஊழியத்தின் பாதையிலே, சபை வளர்ச்சியிலே, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே மிஷனரி பணிகளிலே, அல்லது ஆன்மீக வாழ்க்கையிலே திறந்த வாசல் தரப்பட வேண்டுமா, பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதை உங்கள் வாழ்க்கையிலே அதை சுதந்திரிக்க வேண்டுமா? ஒன்றை செய்ய வேண்டும். பவுல் அப்போஸ்தலரை போல வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் ஜெபிக்க தொடங்க வேண்டும்.
மற்றவர்களை வேண்டிக் கொள்ள, நாம் கேட்டுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். பவுல் ஒரு சிறந்த ஜெப வீரன், ஆனாலும் மற்றவர்களுடைய ஜெபத்தை வாஞ்சிக்கிற மனிதனாக அவர் காணப்படுகிறார். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே திறந்த வாசலை தரக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். எபேசு பட்டணத்திலே அந்த பவுல் பிரசங்கிக்கும் பொழுது சொல்கிறார், எபேசு பட்டணத்திலே, ஏனெனில் இங்கே ஒரு பெரிதான அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விரோதம் செய்கிறவர்களும் இங்கு அநேகர் இருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, அநேகர் எண்ணுகிறார்கள் எபேசு பட்டணத்திலே பணி செய்வது கடினமான காரியம்தான். ஆனால் இப்போது பவுல் எழுதுகிறார், இதிலே பெரிதும் அனுகூலமான திறந்த வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சில சமயங்களிலே திறந்த வாசல் போல எழுப்புதல் ஆரம்பிக்கும் பொழுது பின்னாலே என்ன வருகிறது? அங்கே பாடுகளும் உபத்திரங்களும் எழும்பி விடுகிறது. விரோதம் செய்கிறவர்கள் எழும்பி விடுகிறார்கள். சில சமயத்திலே விரோதம் செய்கிறவர்கள் எழும்பும் பொழுது எழுப்புதல் அங்கு தானாக வந்து விடுகிறது. யானை வருவதற்கு முன்பாக மணி ஓசை கேட்பது போல எழுப்புதலுக்கு முன்னாலே விரோதம், விரோதத்துக்கு முன்னாலே எழுப்புதல், இவ்வாறு மாறி மாறி வந்து விடுகிறது. ஆனால் அருமையானவர்களே, பவுல் இந்த எபேசு பட்டணத்திலே திறந்த வாசல் என்று சொல்லுகிற காரியம் என்ன? ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் அல்லது எழுச்சிகள், எழுப்புதல்கள், மனம் திரும்புதல்கள், இதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அருமையானவர்களே, உங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே, சபை வளர்ச்சியிலே அல்லது ஊழிய குழுக்களிலே அல்லது மிஷனரி அந்த அமைப்புகளிலே எழுப்புதல் என்கிற திறந்த வாசல் வர வேண்டுமா? ஒன்று, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இரண்டாவதாக, விரோதத்தை கண்டு நீங்கள் பயந்து விடாதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட எங்களோடு கூட அவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை எந்த வல்லமையும் ஜெயிக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே எழுப்புதல் வரும்போது அங்கே எதிர்ப்பு வரலாம். எதிர்ப்பு வரும்போது அங்கே உண்மையாகவே எழுப்புதலும் காணப்படலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 பாருங்கள். துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் கதவுகளை திறக்கிற தேவன். அவர் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது. அவர் கதவை திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27 பாருங்கள். அந்தியோகிக்கு வந்து சபையை கூடிவரச் செய்து புறஜாதிகளுக்கு விசுவாச கதவை திறந்ததை அங்கு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் நடபடி 16ஆம் அதிகாரம் 14 பாருங்கள். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடி 16ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். மகதோனிய நாட்டுக்காரன் பவுலுடைய தரிசனத்தில் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பவுல் நிச்சயித்துக் கொள்கிறான், இந்த மகதோனியா பகுதியிலே போய் தான் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவன் என்பதை அறிந்து ஊழியத்தை தொடங்குகிறார். முதலாவதாக லீதியாள் சந்திக்கப்படுகிறாள். குறி சொல்லுகிற பெண்மணி விடுவிக்கப்படுகிறாள். சிறைச்சாலை அதிகாரியும் அவள் குடும்பமும் அவனுடைய குடும்பமும் மீட்கப்படுவதை அறிந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். அப்படியானால் இந்த ஊழியத்தின் பாதையிலே அல்லது ஆன்மீக பாதையிலே, சபை வளர்ச்சிகளிலே, மிஷனரி பணிகளிலே ஆண்டவர் திறந்த வாசலை தரப்போகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். உபத்திரங்கள், பாடுகளை கண்டு பயந்து விடக்கூடாது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தின் அடிப்படையிலே ஆவியானுடைய வழிநடத்தின்படி நம்முடைய திருப்பணியை செய்யும் பொழுது ஆண்டவர் பூட்டப்பட்ட கதவுகளெல்லாம் திறந்த வாசலை தருவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை தரப்போகிறார். எல்லா கதவுகளை திறக்கக்கூடிய திறவுகோல் என்னையும் உங்களையும் படைத்து ஆட்கொண்டு மீட்டுக்கொண்ட அவரிடத்தில் இருக்கிறது, இயேசுவிடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட அளவிலே உங்கள் வாழ்க்கையிலே திறந்த வாசலை தருவார். தேசத்தின் அடிப்படையிலே அல்லது மக்கள் கூட்டத்திற்கு அவர் திறந்த வாசலை தருவார். ஆன்மீக வாழ்விலே அல்லது சபை வளர்ச்சியிலே அல்லது ஊழியத்தின் பாதையிலே
மிஷனரி பணிகளிலே ஆண்டவர் திறந்த வாசலை தருவார். இந்த திறந்த வாசலை பெற்றுக்கொண்ட நீங்கள் அதை சுதந்திரிக்க ஆயுசையும் சுகத்தையும் பலனையும் கிருபையும் அவர் ஜெபத்தையும் துதிகளையும் உங்கள் வாழ்க்கையிலே அருளி அவர் உங்களை பயன்படுத்துவாராக. உங்களுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த புத்தாண்டிலே இந்த முதல் நாளிலே உம்முடைய வார்த்தைகளை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தீர். சத்திய வசனத்தின் மூலமாய் இந்த புத்தாண்டு செய்தியை மக்களுக்கு சொல்லக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்கள் அல்லது இந்த ஊழியத்தோடு இணைந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலே, வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவரே திறந்த வாசலை நீர் கட்டளையிட போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். எங்கெங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே, எந்தெந்த பகுதிகளெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதோ அதை உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அந்த வாசல்களை உடைத்து திறந்த வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பலனும் வல்லமையும் தாரும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
சத்திய வசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பங்காளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் எங்களது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எமது முகவரி சத்திய வசனம் 21 வெங்கட்ராமன் தெரு, கமலா 2வது சாலை, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 0452253216, கைபேசி எண் 9452532316. எமது இமெயில் முகவரி info@sathyavasanam.in.